மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றியும் பாலியல் நோய்களை பற்றியும் அதே நேரத்தில் இந்த விந்து முந்துதல் ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷன் ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் போன்ற விடயங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் இந்த ஆண்கள் பாவிக்கின்ற கொண்டம்ஸ் அல்லது ஆணுறையை எவ்வாறு சரியான முறையிலே பாவிப்பது என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் என்பர்கள் என்னோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே போன நிகழ்ச்சியினுடைய சாராம்சத்தை சொல்லி போட்டு டக்குன்னு மற்றதுக்கு போகலாம். இது கொண்டம் உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிளேட் ஒன்றும் பாவிக்காமல் இந்த தவாளிப்புகள் இருக்கிறது, கொருகேட்டட் ஸ்பேசஸ் இடம் இருக்கிறது, அதன் மூலமாக இப்படி பிரிக்க வேண்டும். அதன் பிற்பாடு மெதுவாக இதை எடுக்க வேண்டும். எடுத்த பிற்பாடு நாங்கள் ஆண்குறி விரைப்பு அடைந்த பின்னர் தான் இதை அணிய வேண்டும். அல்லது ஆண்குறி விரைப்படைவதற்கு முதல் இதை எடுத்து வெளியில் வைப்பதோ கட்டில வைப்பதோ கூடாது. அதன் காரணமாக இதில் கிருமி தொற்று வரும். அதே நேரத்தில் முக்கியமாக அதில் ஏதாவது டேமேஜ் கூட அந்த கொண்டமில் ஏதாவது துவாரங்கள் துளைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்கும். எனவே ஆண்குறி விரைப்பு அடைந்த பின்னர் பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு முதல் தான் இதை நாங்கள் இந்த பேக்கெட்லேருந்து எடுக்க வேண்டும். எடுத்த பிற்பாடு இது இந்த பக்கம் இது ரொட்டேட் பண்ணுகிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். பார்த்த பிற்பாடு ஆண்குறியிலே போட வேண்டும். போட்டு அதன் பிற்பாடு இந்த முன்னுக்கு ஒரு பபிள் மேலே ஏர் நிரம்பின ஒரு பகுதி ஒன்று வரும். அதை ஒருபோதுமே அதில் நீங்கள் வழியை நிரப்பவிடக்கூடாது. வழி இருந்தால் என்ன நடைபெறும் என்றால் அதுக்கு இருக்கிற காற்று காரணமாக எங்களுடைய அந்த விந்து வெளியேறுகின்ற போது இடம் இல்லாமல் இது யோனியினுள்ளேயே உடையக்கூடிய ரப்சர் அடையக்கூடிய தன்மை இருக்கின்றது. என்றபடியால் இதை பிடித்து கொண்டுதான் இந்த இதை நாங்கள் பின்னாலே அப்படியே போட வேண்டும். போட்ட பிற்பாடு நான் சொன்னேன், அவசரம் தேவையில்லை. அதுதான் மிக முக்கியம். உங்களுடைய பல ஆண்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அவசரம் அவசரம் அவசரம். நான் முதலிலே சொன்னது போல அடுப்பிலே உலை வைத்தது போல தான் அவசரப்படுகிறார்கள் பெண்ணுடன் தொடர்பினை வைத்துக் கொள்வதற்கு. அப்படி இருந்தால் அந்த பெண்ணுக்கு கூட வாழ்க்கை வெறுத்துவிடும். பெண்ணுக்கு கூட இந்த செக்ஸ் லைஃப்லே வேணாம் என்று போய்விடும். அதை பல பெண்கள் எங்களோட மனைவிமார் நேரடியாக சொல்லுகின்ற கருத்தாக இருக்கின்றது. எனவே அதன் பிற்பாடு நான் முதலில் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது செலுத்துகின்ற போது, அதாவது கூடுதலாக நான் இந்த ஃபர்ஸ்ட் நைட் அல்லது ஹனிமூன் பீப்பிள் அப்போதுதான் திருமணம் முடித்து முதலில் அனுபவிப்பவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் மனைவியுடன் முதல் நாள் இருந்தாலே மனைவி கற்பம் தரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு என்று பயந்து கொண்டு அவர்கள் இந்த கொண்டமை பாவிக்கின்ற போது உங்களுக்கு தெரியும் அந்த பெண் கன்னியாக இருக்கிறார், வேர்ஜினாக இருக்கிறார். அவருடைய உங்களுக்கு தெரியும் அவருடைய அந்த வெஜைனாவிலே கன்னி திரை அல்லது ஹைமன் இருக்கின்றது. அதை நான் மூடி ஒரு திரை மாதிரி ரெண்டும் சேர்ந்திருக்கும். அதில் ஒரு கேட்டின் இல்லை, ரெண்டும் சேர்ந்திருக்கின்றது. அதை நாங்கள் ஹைமன் அல்லது கன்னித்திரை என்று சொல்லுவோம். எனவே இது உடைகின்ற போது என்ன முதல் தரம் பாலியல் தொடர்புகளை செக்ஸை வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த பெண்ணுக்கு தாங்க முடியாத வலி ஏற்படும். அந்த நேரத்திலே ஆண்கள் என்ன செய்வார்கள்? பெண் கற்பமடைய கூடாது என்ற ஒரு நோக்கத்திலே அவர்கள் இந்த கொண்டமை ஆணுறையை பாவிப்பார்கள். பாவித்து அந்த பெண்ணுடன் இருக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு தாங்க முடியாத வலி ஏற்படும். இந்த நிலைமையில் நாங்கள் சொல்லுவோம், வழுக்கிகள் லுப்ரிகன்ட் அல்லது உராய்வு நீக்கிகளை கட்டாயமாக பாவிக்க வேண்டும். எனவே நாங்கள் சாதாரணமாக எங்கள் வைத்தியசாலையில் கூட இதை நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுகின்ற போது கொடுக்கின்ற போது இந்த கொண்டமை நாங்கள் இதுடன் சேர்த்து இந்த லுப்ரிகன்ட் அல்லது உராய்வு நீக்கிகளை கொடுக்கிறோம். எனவே கட்டாயமாக உராய்வு நீக்கிகளை பெண்ணுடைய யோனி பக்கத்தில் நீங்கள் போட வேண்டும். அது சின்ன ஒரு பேக்கெட்டில் வருகிறது, அதை அப்படியே உடைச்சு நேரடியாக அதில் நீங்கள் போடணும். அதன் பிற்பாடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணிடம் சொன்னால் நீங்களாவது செய்யலாம். அந்த பெண்ணுடைய யோனியிலும் உள்ளுக்களும் வெளியிலே நன்றாக அந்த உராய்வு நீக்க லுப்ரிகன்ட் அப்படியே தடவி விட வேண்டும். அதன் பிற்பாடு நீங்கள் இதை உங்களுடைய ஆண்குறியை விரைப்படைந்த ஆண்குறியை கொண்டம் போட்ட ஆணுரை போடப்பட்ட ஆண்குறியை நீங்கள் பெண்ணினுடைய யோனிக்குள்ளே செலுத்துகின்ற போது கவனிக்க வேண்டும். நீங்கள் இந்த அடியிலே கட்டாயமாக கை உடுக்க வேண்டும். அடியில் நீங்கள் கை உடுக்காமல் உள்ளுக்க நினைந்தீர்கள், உள்ளுக்களை விட்டீர்களாக இருந்தால் இது உடனடியாகவே இதில் இந்த கொண்டம் இதில் இருந்து கலண்டு போகக்கூடியதாக இருக்கும்.
எனவே தான் அடியிலே கை கொடுத்து கொண்டுதான் எப்போதும் உள்நுழைய வேண்டும். அதன் பிற்பாடு கடைசியிலே நீங்கள் பாலியல் உறவை கொண்ட பிற்பாடு, செக்ஸை முடித்த பிற்பாடு இதை வெளியிலே எடுக்கின்ற போது நிச்சயமாக இதிலே நீங்கள் கையை கொடுக்க வேண்டும். கையை கொடுத்து கொண்டு தான் வெளியில் எடுக்கணும். இல்லாவிட்டால் சும்மா எடுத்தீர்களாக இருந்தால் அந்த கொண்டம் யோனிக்குள்ளேயே அப்படியே தங்கிவிடும் அல்லது கலண்டுவிடும். இதன் காரணமாக உங்களுடைய ஆண்குறியானது யோனியுடன் தொடர்பினை ஏற்படுத்தி அதன் மூலமாக என்ன நடைபெறுகிறது, கிருமி தொற்று ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறார். இதை முக்கியமாக நான் சொன்னது போல அவசரப்படாமல் என்ன செய்ய வேண்டும், இந்த லுப்ரிகண்டை பெண்ணுடைய யோனி பகுதியிலே பூசின பிற்பாடு இன்னும் கொஞ்சம் முன் விளையாட்டுகளிலே ஃபோர்ப்ளேயிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அது மார்புகளை புடி தடவுவதாக இருக்கலாம் அல்லது கிஸ் பண்ணுவதாக இருக்கலாம். என்னவாவது செய்தாலும் பெண்ணுக்கு ஒரு கொஞ்சம் நிமிடம் 20-30 நிமிடங்கள் ஃபோர்ப்ளேயை செய்ய வேண்டும். அந்த ஃபோர்ப்ளேயை செய்கின்ற போது, முன் விளையாட்டுகளை செய்கின்ற போது பெண்ணினுடைய யோனிக்குள்ளே என்ன நடைபெறும், சுரப்புகள் செக்ரீஷன்ஸ் வரும். சுரப்புகள் வருகின்ற போது அந்த நேரத்திலே நாங்கள் இந்த ஆண் குறியை கொண்டமுடன் அல்லது ஆண் உரையுடன் பாவிக்கின்ற போது பெண்ணுக்கு அந்த இடத்திலே தாங்க முடியாத வலி ஏற்படாது. இதுக்காகத்தான் நாங்கள் சொல்லுவோம், இந்த முன் விளையாட்டுகள் அல்லது ஃபோர்ப்ளே என்பது மிக ஒரு பாலியல் வாழ்க்கையிலே, செக்ஷுவல் லைஃப்பில் இந்த ஃபோர்ப்ளே என்பது மிக மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் நாங்கள் இதை அவதானித்து கொள்ள வேண்டும். என்றபடியினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த ஃபோர்ப்ளே முடிந்த பிற்பாடு, அந்த பெண் தயாரான பிற்பாடு, அவருடைய யோனியினுள்ளே நல்ல செக்ரீஷன்ஸ் வந்துவிட்டது, சுரப்புகள் வந்துவிட்டது, அதே நேரத்திலே நாங்கள் லுப்ரிகண்டை போட்டு விட்டோம் என்ற அதன் பிற்பாடு அடியிலே பிடித்து, கவனமாயிருங்கள், அடியிலே பிடித்து கொண்டு தான் உள்நுழைய வேண்டும். பிறகு நீங்கள் செக்ஸ் முடிந்த பிற்பாடு இதை வெளியிலே எடுக்கின்ற போது அடியிலே பிடித்து கொண்டு தான் வெளியில் எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இடத்திலே பாரதூரமான பிரச்சனை ஏற்படும். அதன் பிற்பாடு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், இதை நீங்கள் கலட்ட போகிறீர்கள். கலட்டுகின்ற போது ஒருபோதுமே கை பாவிக்க வேண்டாம். காய் பாவித்தால் என்ன, உங்களுடைய கையிலே அந்த பெண் குறியில இருக்கின்ற சுரப்புகளிலிருந்து கிருமிகள் உங்களுக்கு தொற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே ஒரு டிஷ்யூவை எடுத்தோ அல்லது ஏதோ சின்ன ஒரு காகிதத்தை எடுத்தோ என்ன செய்யலாம், நீங்கள் அதை அப்படியே கலட்டி அந்த டிஷ்யூவினுள்ளேயே சுற்றி, நீங்கள் ஒன்றையும் தொடக்கூடாது. உங்களுடைய கையிலே இந்த ஆண் குறியிட பகுதி படவே கூடாது. அப்படியே சுற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த டிஷ்யூனுள்ளே சுற்றி நீங்கள் அதுக்குரிய குப்பை தொட்டியிலே, டஸ்ட்பின்லே போட வேண்டும். நான் முதலிலே சொன்னது போல ஒருபோதுமே இதை நீங்கள் கமோட்லேயோ சிங்கிலேயோ ஃப்ளாஷ் பண்ணக்கூடாது. பண்ணினால் என்ன நடைபெறும், அந்த இடத்துல அடைப்பு அல்லது பிளாக் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அனைத்து இடங்களிலும் ஏற்படுகிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே ஒருபோதுமே இந்த கொண்டமை நீங்கள், அதாவது செக்ஸ் முடிந்து வேலை முடிந்து கலட்டுகின்ற போது வெறும் கையை பாவிக்க வேண்டாம். ஒரு பேப்பரோ அல்லது டிஷ்யூவோ எடுத்து அதன் மூலமாகத்தான் கலட்டுங்கள். ஒருபோதுமே இந்த ஆண் குறியுடைய கையுடன் தொடர்பினை ஏற்படுத்த விட வேண்டாம். அதன் பிற்பாடு அதை நீங்கள் அழுத்தலாம். அதன் பிற்பாடு நீங்கள் டாய்லெட்டில் போய் கட்டாயமாக உங்களுடைய ஆண்குறியை ஒரு மைல்ட் சோப், பேபி சோப்புன்னு சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு பார்வை சோப்பை போட்டு கழுவுவது மிக மிக முக்கியமானது. எனவே இது, அதாவது நான் இந்த பாலியல் வாழ்க்கையிலே பல பேர் பலதரப்பட்ட நோய்களுடன் எங்களை வந்து அடைகிறார்கள். அடைகின்ற போது சில பேருக்கு கொண்டம் அணிய தெரியாது, சில பேர் கொண்டம் அணிந்தாலும் அதை எவ்வாறு ப்ராப்பராக உரிய முறையிலே அணிவதென்று தெரியாது, அதன் பின்பாக சில பேருக்கு எவ்வாறு வச்சு அகற்றுவதென்று செய்யாது. என்றபடியினால் இதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி 2 நாளிலே நான் நடத்தினேன். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக பார்க்க அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நேரத்தில் டிக்டாக்கிலே அன்பானவர்களை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பிலே நீங்கள் என்ன செய்யலாம், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை பிறந்திருக்கின்றால் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.